வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த, ரொம்ப காலமா இருக்கிற ஒரு ராணுவ கூட்டணி நேட்டோ. அந்த கூட்டணியே தன்னோட தலைவருக்கு எதிரா திரும்பினா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா ஈரான் விஷயத்துல இதுதான் இப்ப நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு. பல வருஷமா மேற்கத்திய உலகத்தோட சோழன் கேட்காத தலைவனா இருந்த அமெரிக்கா இன்னைக்கு தன்னோட நெருங்கிய நண்பர்களாலேயே தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த ஆழமான விரிசல் ஏன் வந்துருச்சு? இது உலக அரசியலோட எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? அத பத்தி தான் நாம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, பல வருஷமா உலக அரசியல்ல ஒரு எழுதப்படாத விதி இருந்துச்சு. அது என்னன்னா, அமெரிக்கா முன்னால போகும், அதோட ஐரோப்பிய கூட்டாளிகள் பின்னாடியே வருவாங்க. வியட்நாம் போர்ல இருந்து ஈராக் போர் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா பெரிய சர்வதேச மோதல்களிலும் இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்போ ஈரான் விஷயத்துல அந்த விதி சுத்தமா உடைஞ்சு போயிருக்கு. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின் மாதிரி அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய நண்பர்களே வெளிப்படையா முடியாதுன்னு சொல்றாங்க. இது வெறும் ஒரு கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய அடிப்படை மாற்றத்தோட மிக முக்கியமான அறிகுறியா இருக்கலாம். அப்போ அமெரிக்கா உண்மையிலேயே உலக அரங்குல தனியா நிக்குதா? வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம். சரி, இந்த மொத்த புதிரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பகுதியா எடுத்து பார்க்கலாம். முதல்ல அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரிட்டனோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அவங்களோட இப்போதைய முடிவை எப்படி பாதிக்குதுன்னு ஆராய்வோம். தொடர்ந்து பிரான்ஸ் இந்த சூழலை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஐரோப்பாவோட புதிய தலைவனா மாற முயற்சி பண்றாங்கன்னும், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனியோட எதிர்பாராத எதிர்ப்பு இந்த நெருக்கடியை எப்படி இன்னும் அதிகமாக்குச்சுன்னு பார்ப்போம். கடைசியா இது எல்லாமே சேர்ந்து மாறிக்கிட்டு வர்ற உலக ஒழுங்கை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற பிளவோட மையப்புள்ளி என்னன்னா, அது அமெரிக்காவோட தற்போதைய நிர்வாகத்தோட அணுகுமுறை தான். வழக்கமா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்வதேச முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நட்பு நாடுகளோட ரொம்ப விரிவா பேசி ஒருமித்த கருத்தை உருவாக்குவாங்க. ஆனா இந்த தடவை ஈரான் மேல எடுத்திருக்கிற கடுமையான நிலைப்பாடு தங்கள்கிட்ட கலந்து பேசாம ஒரு தடபட்சமா எடுக்கப்பட்டதா ஐரோப்பிய நாடுகள் நினைக்கிறாங்க. இது வெறும் கொள்கை வேறுபாடு மட்டும் இல்ல, இது ஒரு செயல்முறை மற்றும் பரஸ்பர மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பல வருஷமா எல்லா நல்ல நேரத்திலையும் கெட்ட நேரத்திலும் கூட கூட நின்ன அமெரிக்காவோட மிக நம்பகமான கூட்டாளிகள் இப்ப மட்டும் ஏன் பின்வாங்குறாங்க? இப்போ நம்ம பிரிட்டன் பக்கம் வருவோம். அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்குமான உறவை சரித்திரத்துல சிறப்பு உறவுன்னு சொல்லுவாங்க. அவங்க பல போர்க்களங்கள்ல உலக அரசியல்ல தோளோடு தோள் நின்றுருக்காங்க. ஆனா அந்த சிறப்புறவு மேல குறிப்பா ஒரே ஒரு போரோட கசப்பான நினைவுகளோட நிழல் இன்னைக்கு பிரிட்டனோட முடிவை ரொம்பவே பாதிக்குது. அது என்ன போர்? வேற ஒண்ணும் இல்ல, 2003 நடந்த ஈராக் போர் தான். இந்த 2 படங்களையும் பாருங்க, இதுவே ஒரு பெரிய கதையை சொல்லுது. 2003 அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷோட ரொம்ப உறுதியா நின்னாரு. ஆனா அந்த முடிவு பிரிட்டன்ல ரொம்ப ஆழமான ஆறாத அரசியல் காயங்களை ஏற்படுத்திடுச்சு. அந்த போர் முழுக்க முழுக்க தவறான உளவு தகவல்களோட அடிப்படையில தொடங்கப்பட்டது. அங்க பேரளவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த போருனால லட்சக்கணக்கான உயிர்கள் போச்சு. மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமே ஸ்திரத்தன்மை இல்லாம போயிடுச்சு. அந்த அனுபவத்தோட வடு இன்னைக்கும் பிரிட்டனோட கொள்கை வகுப்பாளர்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க மறுபடியும் அதே தப்ப செய்ய தயாரா இல்ல. இது வெறும் கொள்கை மாற்றம் இல்ல, இது நம்பிக்கையோட முறிவு. 2003 பிரிட்டன் தன்னோட மிக முக்கியமான கூட்டாளியான அமெரிக்காவோட உளவுத்துறை மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தது. ஆனா அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. இப்போ ஈரான் பத்தின புதிய தகவல்கள் சொல்லப்படும் போது லண்டன்ல இருக்கிற அரசாங்கம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடுது. ஈராக் விஷயத்துல நடந்தது மாதிரி இல்லாம இந்த தடவை மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்க போகுது? இந்த அவநம்பிக்கையோட விளைவுதான் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு தங்களோட விமான தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி மறுத்தது. இந்த பிரதமரோட வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ஒரு நட்பு நாட்டு தலைவர்கிட்ட இருந்து வெளிப்படையா வருது. இதோட அர்த்தம் என்னன்னா, நாங்க உங்க கூட்டாளிகள் தான், ஆனா நாங்க உங்க அடிமைகள் இல்ல. இது மேற்கத்திய கூட்டணியோட தன்மையில ஒரு அடிப்படை மாற்றத்தை காட்டுது. இனிமே கண்மூடித்தனமா ஒருத்தர் சொல்றத கேட்கிற நிலைமைக்கு இடம் இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாடும் தன்னோட சொந்த தேசிய நலன்களோட அடிப்படையில முடிவுகளை எடுக்கிற ஒரு புதிய யதார்த்தம் உருவாயிட்டு வருது. பிரிட்டன் தன்னோட கடந்த கால காயங்களால வழிநடத்தப்பட்டா, பிரான்ஸ் தன்னோட எதிர்கால லட்சியத்தால ஒந்தப்படுது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் இந்த நெருக்கடியை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பாக்குறாரு. அமெரிக்காவோட செல்வாக்கு குறையிற இந்த நேரத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவை அமெரிக்காவோட நிழல்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அதை ஒரு சுதந்திரமான உலக சக்தியா மாத்தணும் அப்படின்றதான் அவரோட லட்சியம். மேக்ரோனோட இந்த லட்சிய பார்வையின் மையத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தான் மூலோபாய சுயாட்சி. அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஐரோப்பா தன்னோட சொந்த பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை முடிவுகளை வாஷிங்டனை சார்ந்து இல்லாம சுயமாக எடுக்கணும். அமெரிக்கா ஒரு நம்பகமான பங்காளியா இல்லாத ஒரு உலகத்துல ஐரோப்பா தன்னோட சொந்த கால்ல நிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு மேக்ரோன் ஆழமா நம்புறாரு.
மக்ரோனோட திட்டம் வெறும் வார்த்தைகளோட நின்னுடல. அவர் ரொம்ப உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராரு. முதலாவதா அவர் பிரான்ஸோட அணு ஆயுதங்களை நவீனப்படுத்துறாரு. இரண்டாவதா வெளிப்படைத்தன்மையை குறைச்சு ஒரு விதமான மூலப்புற நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குறாரு. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான மூணாவது படி, அவர் பிரான்ஸோட அணு ஆயுத பாதுகாப்பு கூடைய மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் தரத்துக்கு முன் வராரு. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்படுற ஒரு நேரடி சவால். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை பாதுகாக்க இனிமே அமெரிக்கா தேவையில்லை, பிரான்ஸ் உங்களை பாதுகாக்கும். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 75 வருஷமா ஐரோப்பாவோட பாதுகாப்புங்கிறது அமெரிக்காவோட உத்தரவாதத்தின் பேர்ல தான் இருந்துச்சு. நேட்டோ அந்த உத்தரவாதத்தோட சின்னமா இருந்துச்சு. மேக்ரோனோட இந்த வார்த்தைகள் அந்த 75 வருஷ வரலாற்றையே மாத்தி எழுதுற ஒரு முயற்சி. இது ஒரு புதிய ஐரோப்பிய சுதந்திர பிரகடனம் மாதிரி. இதோட விளைவுகள் உலக அரசியல்ல ரொம்ப பெருசா இருக்கும். இந்த எதிர்ப்பு பிரிட்டன் மற்றும் பிரான்ஸோட மட்டும் நிக்கல. ஸ்பெயினோட வியக்க வைக்கிற ஒரு நகர்வும் ஜெர்மனியோட பதிலடியும் இந்த நெருப்புல இன்னும் அதிக எண்ணெய் ஊத்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூலையிலிருந்து ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. இது வெறும் ஒரு அரசியல் அறிக்கை இல்ல, இது ஒரு இராணுவ ரீதியான தடுப்பு நடவடிக்கை. போர் விமானங்கள் தொடர்ந்து பறக்க எரிபொருள் நிரப்புறது இராணுவ நடவடிக்கைகளோட உயிர்நாடி. ஸ்பெயின் ரொம்ப காலமா நேட்டோ கூட்டாளியா இருந்தோம், ஈரான் மேல தாக்குதல் நடத்த தயாராயிட்டு இருந்த 15 அமெரிக்க போர் விமானங்களுக்கு தங்களோட நாட்டுல இறங்கி எரிபொருள் நிரப்ப அனுமதி மறுத்துட்டாங்க. ஒரு நேட்டோ கூட்டாளி இன்னொரு நேட்டோ கூட்டாளியோட ராணுவ நடவடிக்கையை வேணும்னே தடுக்கிறதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது கூட்டணியோட அடிப்படை நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது. இங்கேயும் நாம அந்த அவநம்பிக்கைங்கிற விஷயத்த பார்க்கறோம். ஸ்பெயின் பிரதமர் அமெரிக்காவோட நோக்கங்களே வெளிப்படையா கேள்வி கேட்கிறாரு. அவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, இந்த போர் உண்மையான பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்காக நடக்கல, மாறாக ஒரு தலைவரோட உள்நாட்டு அரசியல் லாபத்துக்காக நடத்தப்படுதுன்னு சொல்றாரு. ஒரு கூட்டாளி கிட்ட இருந்தே இப்படி ஒரு நேரடி குற்றச்சாட்டு வர்றது உறவுகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறத காட்டுது. தன்னோட கூட்டாளியோட இந்த செயலை பார்த்து கோபமடைஞ்ச அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உடனே பதிலடி கொடுத்தாரு. ஸ்பெயினை அவங்களோட எதிர்ப்புக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல ஸ்பெயினோட இருக்கிற எல்லா வர்த்தக உறவுகளையும் துண்டிச்சுக்க போறதா பகிலங்கமா மிரட்டல் விடுத்தாரு. இப்ப பாருங்க, கருத்து வேறுபாடு இப்போ ஒரு பொருளாதார போரா மாற அபாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா ட்ரம்போட இந்த தந்திரம் இங்க பலிக்கல. இங்கதான் ஐரோப்பாவோட உண்மையான சக்தி வெளிப்பட்டுச்சு. ஐரோப்பாவோட பொருளாதார இன்ஜினான ஜெர்மனி தன்னோட முழு பலத்தையும் ஸ்பெயினுக்கு பின்னாடி நிறுத்துச்சு. அவங்க அமெரிக்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஸ்பெயின் கூட சண்டை போட்டா நீங்க முழு ஐரோப்பிய ஒன்றியத்து கூடயும் சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஐரோப்பா ஒன்னா நின்னா அமெரிக்காவோட அழுத்தத்தை கூட எதிர்க்க முடியுங்கிறத இது உலகுக்கு காட்டுச்சு. நாம இப்போ பிரிட்டனோட வரலாற்று பாடங்கள், பிரான்ஸோட எதிர்கால லட்சியங்கள், அப்புறம் ஸ்பெயின் ஜெர்மனி கூட்டணியோட திடீர் எதிர்ப்புன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, இது எல்லாமே ஒரே திசையை நோக்கி தான் போகுது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம உலகத்தோட அதிகார சமன்பாடுகள்ல ஏற்படுற ஒரு ஆழமான நிரந்தரமான மாற்றத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இந்த பாலம் ஒரே ராத்திரியில உடையல. இதோட அஸ்திவாரத்துல பல வருஷமா விரிசல்கள் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஈராக் போர்லேருந்து வந்த அவநம்பிக்கை, தற்போதைய அமெரிக்க நிர்வாகத்தோட ஒருதலைபட்சமான மற்றும் கணிக்க முடியாத தலைமை, பிரான்ஸ் தலைமையில ஐரோப்பாவோட வளர்ந்து வர்ற தன்னாட்சி ஆசை, அப்புறம் ஒட்டுமொத்தமா உலகம் இனிமே ஒரே ஒரு வல்லரசோட கட்டுப்பாட்டுல இயங்கலங்கிற யதார்த்தம், இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த பெரிய உடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஆக நமக்கு தெரிஞ்ச மேற்கத்திய கூட்டணி நம்ம கண் முன்னாடியே மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்கு சிதிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நாம இப்போ ஒரு பல்துருவ உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது அமெரிக்கா மட்டும் இல்லாம ஐரோப்பா, சீனா, இந்தியா மாதிரி பல சக்திகள் உலக அரங்கில் செல்வாக்கு செலுத்துற ஒரு புதிய சகாப்தம். இது நம்ம முன்னாடி ஒரு மிக முக்கியமான கேள்வியை வைக்குது. உலகத்துல ஒரே ஒரு தலைவர் இல்லாம பல அதிகார மையங்கள் இருக்கிறது உலகத்துக்கு பாதுகாப்பானதா இல்ல இன்னும் அதிக ஆபத்தானதா? எதிர்காலம் நிச்சயம் இல்லாதது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பழைய விதிகள் இனிமே செல்லாது. இந்த உரையாடலை தொடர்வோம்.